ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமா பிரிப்பாங்க. அதாவது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வந்து அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எந்தெந்த இடம் நகரக்கூடியதோ, அதாவது வந்து சேரு, கட்டில் எல்லாமே. ஓகே. இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்றபோது சொத்துன்றது வரும். அந்த சொத்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அதான் அசையா சொத்தும்பாங்க. அது எந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து அசையாத விஷயங்கள் தான் சொத்து. அந்த அசையா சொத்து தான் நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரெசிடென்ஷியல்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் யூஸாக இருக்கிறது ரெசிடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இருக்கும். கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறது கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, சொத்தை பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள்னு ஒன்று இருக்குது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெசிடென்ஷியல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட் லேண்டை கூட ரெசிடென்ஷியல்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது அது ஒரு டைப்பு. அடுத்ததாக வந்து ஒரு வீடாக அது கட்டி வீடாக ஆயிடுச்சாங்கன்னா அது வீடாக இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்குறவங்க, விற்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க பார்க்கக்கூடிய லேண்டு வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கலாம், இல்லை வீட்டு மனையாக இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அது வீட்டு மனைக்கு அப்புறம் அது வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டா அன்அப்ரூவ்டு லேஅவுட்டான அடுத்த கிளாஸிஃபிகேஷன் வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, அதை ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டில் ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அது வீடு ஆகிடுச்சு. வீடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அடுக்குமாடி கட்டினா ஃப்ளாட்ஸு. அதுதான் இந்த லேண்டில் அசையும் சொத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம்.